வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் நண்பர்களே. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸஸ் வந்துனே இருக்குது. இப்போ நடந்த மண்டே நைட்டை பற்றி சில பேங்கரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒபாஃபெமி விசஸ் இந்த ப்ரான் பிரேக்கர் வேறு லெவலு. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல் அரிச்சிடுச்சு. எனக்கு ஒபாஃபெமி பிராக் ரிட்டையர் பண்ணுறது அவ்வளோக்கா பிடிக்கல. என்ன இருந்தாலும் ஒரு ஃப்யூச்சரை வளர்த்து ஒன்றும் வேறு வழி இல்லை. நம்மளுடைய ப்ரான் பிரேக்கர் பார்லிமெண்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது பார்லிமெண்டே பயங்கர பில்டப் ஒபாஃபெமிக்கு. அவனெல்லாம் தோற்கடிக்க முடியாது, கஷ்டம், பிராக் லெஸ்னரே தோக்கச்சிட்டான்ப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணியிருந்தார். ப்ரான் பிரேக்கர் அதெல்லாம் காதிலே போட்டுக்கல. எனக்கு தேவை அவன் கூட மேட்ச்சு. அவன் அடித்து காலி பண்ணணும். நான் ஃப்யூச்சராக அவன் ஃப்யூச்சரான்றதை பார்க்கணுன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் விட்டுருப்பார். ஒபாஃபெமிக்கும் ப்ரான் பிரேக்கரும் ஃபியூடை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு தான் மக்களும் இன்னைக்கு பார்த்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்சும் பேங்கராக நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இது எங்கே நடத்துவாங்க? இன்னும் கிட்டத்தட்ட 60 நாள் இருக்குது இந்த நடாது மணி இந்த பேங்க். அது வரைக்கும் இந்த ஃபியூடை வளர்ப்பாங்களா? குறுக்கால பேட் பிளட்டு, இந்த வெஸ்ஸல் புலுசா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் எந்த ஒரு பேப்பருமே நடத்தலை. சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டை மட்டும் நடத்துகிறானுங்க போல். அங்கே புக்கிங் பண்ணுவாங்களான்னு தெரியல. இல்லை மண்டே நைட்ராலே ஏதாவது ஒரு மெயின் இவெண்ட்டில் வைக்கலாம். ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே அப்படி தான். ரோமனும் மண்டே நைட்ரால் தான் மேட்ச் பண்ண போகிறாரு. அந்த மாதிரி ஸ்மாக் டவுனில் கெவின் ஓன்ஸுக்கும் சிஎம் பங்கும் மேட்ச் நடக்க போகுது. சாம்பியன்ஷிப் மேட்சும் அங்கே தான் நடக்க போகுது. இந்த மேட்சும் மேபி மண்டே நைட்ரால் மெயின் இவெண்ட்டில் வைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெய்லி பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ன்ற பாருங்க. டபிள்யூடி குயிட் ஆகிட்டாங்க, கான்ட்ராக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில பரபரப்பு போயிட்டு இருந்தது. இந்த ஏற்கனவே கொதிச்சிட்ருக்கேன். இந்த கொதிக்கிறதுலேயும் ஒருத்தவங்க தீயை ஊற்றிருக்காங்க. என்ன சொல்கிறது, மண்ணெண்ணெய் ஊற்றிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா மிஸ்யூ பெய்லின்னு போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா பெய்லி ஒரேடியாக டபிள்யூடி விட்டு போன மாதிரியா, இல்லை கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மிஸ்யூ போட்டிருக்காங்களான்னு தெரியல. ஆக மொத்தம் எரியிற தீயில மண்ணெண்ணெய் ஊற்றுற கதையாக தான் இருக்குது. எல்லோரும் ரூமர் அண்ட் பொருளெல்லாம் கிளப்பிட்டாங்க. பெய்லி இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அவங்க கடைசியாக பண்ண மேட்ச் லைரா வல்கிரியா கூட அவங்களோட டீம் அப் கூட பண்ண மேட்சும் ரிட்டையர்மெண்ட் ஆச்சு. அதாவது டபிள்யூடி போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. பட் பெய்லி சைன் பண்ணலை. கான்ட்ராக்ட் ஏன் ப்ரோ சைன் பண்ணலன்னு கேட்டால், பெய்லி ஒரு வேர்ல்டு மெட்டீரியல். நீங்கள் ஒரு வருஷம் சும்மா வச்சிடலாம், இல்லை ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் சும்மாவே யூஸ் பண்ணலாம். மிட் கார்டில், டேக் டீமில் அது இதுன்னு யூஸ் பண்ணலாம், சாம்பியன்ஷிப் கொடுக்காம. அதுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேர்ல்டு மெட்டீரியல் பொசிஷனை கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேர்ல்டு சாம்பியன் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அப்புறம் அவங்கள மொக்கையாக வச்சுருந்தா அவங்க என்ன தான் பண்ணுவாங்க சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் கேஷ் தலைவன் இருக்க வேறு லெவலு. 2 வாரமாக கண்டினியூஸாக வந்தார். ரிட்டனை பெருசாக காமிச்சாங்க. அது மாதிரி எந்தளவுக்கு பெருசாக காமிச்சாங்க அந்தளவுக்கு ரிட்டன் ஆகியிருக்காரு. பட் இந்த மிட்கார்டில் இருக்கவங்கள அடித்து போகிறாரு. ஒருத்தவங்க தான் அடிக்க நினச்சா எல்லாத்தையுமே அடித்து ஆதிக்கம் செலுத்துகிறாரு. இவர் ஃபியூடு பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் வெயிட்டு எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. அப்போயே பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணி ரோமன் கூடலாம் மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. பேட்டில் 4வே பேட்டில் 5வே வேர்ல்டு சாம்பியனுக்கெலாம் மோதியிருக்காரு போல். இவர் ரெக்கார்டு எடுத்து பார்த்தேன். நல்ல மேட்சஸ் கொடுத்துருக்காரு. பட் சாம்பியன்ஷிப் பெருசாக டபிள்யூடி இவருக்கு எதுவும் கொடுக்கல. டேக் டீமில் போட்டு கொஞ்சம் நாளாக சாவடிச்சிட்ருக்காங்க போல். இதுக்கப்புறம் தீயா கொதிப்பாருன்னு நினைக்கிறேன் பிகாஷ் தலைவன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோலோ சிகாவா நம்ம தலைவனை ஃபைனலி பிளட் லைனில் சேர்த்துட்டாங்கயா. என்னென்னமோ பண்ணி பிளட் லைனுக்கு எதிராகவே இருந்த சோலோவை இன்னமும் சரி பிளட் லைனை பிடிக்கல. மக்கள் மத்தியில் சோலோவுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. சோலோ ஃபேஸ் டர்ன் பண்ணுறாரு. இருந்தாலும் மண்டே நைட்ரால் ஜே ஊசோக்கும் சோலோவுக்கும் மேட்ச்சு. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ, இப்போ சோலோ வின் பண்ணாருன்னா ரோமன் கிட்ட மேட்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சோலோ தோத்தாருன்னா ரோமனுடைய பிளட் லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி இது வச்சுருந்தாங்க. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியே தோத்துட்டாரு. பிளட் லைனில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரோமன் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண போகிறாரு. அங்கே ரோமனை அட்டாக் பண்ண போகிறாரா, இல்லை ரோமன் கூட சேர போகிறாரா? அப்போ சர்வர் சீரீஸில் சோலோ ரோமனுக்கு எதிராக சண்டை போடுவார் ப்ரோன்னு சொன்னது என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களே இன்னும் வாய்ப்பு இருக்குது. சோலோ பிளட் லைனில் சேர்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று சோலோ பிளட் லைனில் செஞ்சு இவங்க 5 மெம்பர் ஆகிடுவாங்க. ஜேக்கஃபு, ஜிம்மி, ஜே, சோலோ, ரோமனு, இவங்க 5 பேரா? அப்படி இல்லைன்னா சோலோ ரோமனை அட்டாக் பண்ணிவிட்டு சோலோ எல்லை நைட்டு அந்த மாதிரி இவங்களாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வர் சீரீஸில் ரோமனுக்கு ஜில்லா ஃபாட் ஜாயின் பண்ணலாம். அவர் தான் ரூமராக இருந்தார். ஒன்று ஜில்லா ஃபாட் ஜாயின் பண்ணுவார் சோலோ இல்லைனா. அப்படி சோலோ பிளட் லைனில் ஜாயின் பண்ணிட்டாருன்னா ஜில்லா ஃபாட்டு வரத்துக்கு வாய்ப்பு கம்மி. ஜில்லா ஃபாட்டு வரத்துக்கு தான் கொஞ்சம் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அவர் வேறு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அந்த இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங்கில். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல, ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு தலைமுறை சந்திக்கலாம். பை பை நண்பர்களே.